ஆமீன். என்ன தேவைப்படலை இன்றைக்கும் இயேசு வாழ்கிற சபையில் வருகிற தீர்க்க தரிசன சத்தத்தை கேட்பதற்காக அவனோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பேன் நினைக்கிறேன். இன்றைக்கு உங்கள் மத்தியில் வாரச வசனத்தை கொடுப்ப மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இந்த செய்தியெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இடையில கொஞ்சம் ஜெபம் தேவைப்படுறான்னு நிறுத்தி அந்த ஜெபத்தை நாங்கள் கொடுத்தேன். ஆமீன். நீங்கள் இது லைவ் செட்டிங்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதில் போட்டிருக்கோம் லைவ் செட் அப்படின்னு நேரடியாக பேசி அதை அப்படியே செட் செய்து உங்களுக்கு ஒவ்வொரு பகுதியாக உங்களுக்கு செய்தி தொகுத்து கொடுக்கிறது. அந்த செய்தி தொகுத்து தான் வந்துட்டு இருக்கிறது. அதை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். அது தொகுப்பு செய்தி, ஒரு தொடரும் செய்தி. அந்த இடையில ஜபத்தை மட்டும் அந்த வேலையிலக்குரிய ஜபத்தை நான் உங்களுக்கு கொடுத்து மீண்டும் அது விட்ட வசனத்திலிருந்து நான் தியானித்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். அப்போது ஆமீன். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை இதான் இயேசு வாழ்கிற ஜெபத்தில் வருகிற சத்தம். அதை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேணும். இது தீர்க்க தரிசன ஊழியம். நீ கேட்டுக்கொண்டிருக்கிறது ஒரு தீர்க்க தரிசன சத்தம். இது மகிமையான சத்தம். இதில் கருத்து வேறுபாடு வைக்கிறது நல்லதாக இருக்காது. ஆற்றல் பேசுகிற வார்த்தையை பண்ணி நான் சொல்கிறேன். அநேக ஞானஸ்தானங்களை குறித்தும் வேறுபாடுகளை குறித்தும் ஆவியை குறித்தும் இதயத்தை சிந்தனை எண்ணங்களை குறித்தும் பிசாசை துரத்துறது வரட்டு இதை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் பலவிதமான கோணங்களை பிரசவம் பண்ணுறாங்க. தீர்க்க புஸ்தகத்தை எடுக்கிறாங்க. அந்த எல்லா பகுதியையும் நோண்டுறாங்க. நோட்டி எடுத்து ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு கோணத்தில் ஒவ்வொரு மனுஷங்களை ஏற்றபடி நடத்திட்டு இருக்கிறாங்க. நான் தவறு சொல்லவே கிடையாது. ஆனால் இந்த வேதாசத்தில் சொல்லுகிறது சங்கீதம் 34:18 நொறுங்குண்ட இதயம் உள்ளவர்களுக்கு கற்று சமீபமாக இருக்கிறார். ஒரு கிட்ட இருக்கிறாரு. நம்ம நினைக்கிறோம் இயேசு எங்கே இருக்கிறாருன்னு. அவர் வசனம் எல்லாம் நமக்கு தெளிவுபடுது. நம்ம படைச்ச ஆண்டு நம்ம கிட்ட இருக்கிறாரு. ஏன் அவர் நம்மளை விட்டு தூரம் போகிறோம்? அவர் நம்ம தூரம் போகிற தெய்வம் அல்ல. நம்ம அவர்கிட்ட இருந்தால் அவர் நம்மக்கிட்டே இருக்கிறாரு. அவரை விட்டு தூரம் போகிறேன்னா அதுக்கு அர்த்தம் என்ன பாஸ்டர்? நான் எங்கே பாஸ்டர் அவரை விட்டு தூரம் போகிறேன் அப்படின்னு கேட்பீங்கன்னா, உலகத்துக்குள்ள காரியத்துக்குள்ளே நம்ம போகும்போது அவரை மறந்துடுறோம். அவருக்கு காரியத்தையே மறந்து போயிடுறோம். மறக்கிறது புத்தகம் தான் அவர் நம்மளை விட்டு தூரம் போனவ நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டு என்ன செய்யணும், அவர் கிட்ட தான் இருக்காரு. நம்ம நினைக்கிறோம் அவர் நம்மளை விட்டு போயிட்டாருன்னு. அவர் ஒரு காலமும் ஒவ்வொரு மனுஷனை விட்டும் அவர் போகிறதையும் அல்ல. உண்மை. நேற்றுக்கு ஒரு பிள்ளைகிட்ட ஜெபம் பண்ண வந்தா அந்த பிள்ளைகிட்ட சொல்கிறா, நான் கண்டுபிடி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், அந்நிய பாஷ அனைவங்கள பேசினேன், ஆண்டுகளை ஜெபத்து 2 பேரும் என் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்கப்பா சொப்பனத்தில் அப்படின்னா. எனக்கு சபைக்கு வந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பிள்ளை. அவை வசனம் தெளிவு சொல்லுது, ஆண்டவர் நற்குண்ட பிள்ளைகள் தீட்டுவது கற்று சமீபமாக இருக்கிறார். யாருக்குன்னு தான் நம்ம அது பார்க்கணும். ஆபிரகாம் சந்ததிக்கு, ஆமீன், இஸ்ரவேல் ஜனத்துக்கு, இயேசு சொந்த ரட்சகர் ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு இயேசு சமூகமாக இருக்கிறார். ஏன்னா அவர் மரித்து போகிற தெய்வம் அல்ல, மரித்து உயிரோடு எழுப்பின தெய்வம். அவர் உலகத்தில் இருக்கும்போது மாம்சமான மனுஷனுக்குள்ளே இருந்து அவர் வழிநடத்தினார், வழிகாட்டியாக இருந்தார். உலகத்தில் மாம்சத்தில் இருந்து வழிகாட்டினார். ஆனால் அவர் மரித்து அடிபட்டார், மரித்தார், அப்புறம் உயிரோடு எழும்பி இப்போ எல்லாருக்குள்ளேயும் ஆசை செய்கிறார். வழிகாட்டுதல் என்பது வார்த்தையே விசுவாசத்துக்குள்ள அவர் உலகத்தில் மாம்சமான மனுஷன் நடத்தி கொண்டு இருந்தார். ஆனால் அதெல்லாம் மரத்தாக்கி ஜனங்கள். ஆனால் இப்போ பக்கத்தில் இருக்கார், ஆவியாக இருக்கிறார். அதாவது எண்ணத்தில் இருக்கிறார், சிந்தையில் இருக்கார். ஆமீன். இயேசு ஆனால் இப்படி வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கை நம்ம பின்னப்பட்டுனா அவருக்கு ரட்சிப்பு நமக்கும் உண்டு.
மற்றாலும் பிழைப்பீர்கள். அவரு உயிரோடு எழுப்பினாரே, அப்போ ஏன் நம்ம உயிரோடு எழுப்பிடக்கூடாது? அப்போ அதனால் நான் செத்து பார்ப்பேன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் செத்து பார்க்கறதுக்கு அல்ல. பாவத்தில் வாழ்ந்த உன்னை, சாபத்தில் வாழ்ந்த உன்னை கர்த்தர் உயிரை தூக்கி எடுக்கும்படிக்காக தான் கர்த்தர் விட்டிருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்களா? அப்போ இயேசு பாருங்க, நான் முதல்ல நேரத்தை சொன்னேன், எல்லா மனுஷனையும் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்காங்க. அது அவங்க கிட்ட போய் ஏதோ ஒரு குறைபாட்டை நொறுங்கி கொண்டு இருக்கிறாங்க. பிள்ளைகள் நிமித்தமாக இருக்காது, ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் வேலைப்பட்டை கொண்டு எப்படி ரசிப்பு கிடைக்க நீ. அதான் இந்த வசனம், நொறுங்குண்ட இதயம் நொறுங்குண்ட ஆவியோட கற்று. இதை இயேசு பூமியில அவர் ஊழிச்ச காலகட்டத்தில் இதுக்கு தான் அவர் சொன்னார், மனுஷன் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாயிருக்கிறார். அந்த வசதி இதெல்லாம் கவனிக்கணும். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாய் மனுஷன் இருக்கார் அவர் சொல்றாருன்னா, எல்லாரும் மேலே பார்க்கும்போது இந்த பாருங்க, சிப்பாயை போட்டு அழகா மைக்குச்சி அழகா அப்படியே முடியெல்லாம் அட்டு மயில் மாறி போத்திக்கிட்டு பயங்கர பரிசுத்தமான மாறி அப்படியே ஒரு ஆக்டை உண்டு பண்ணி அப்படி சொல்ல வந்தேன். என்ன இந்த ஆள் உண்மையை சொல்கிறானா பொய்யை சொல்கிறானா? என்னை பார்த்து பெரிய பரிசுத்தமாக நினச்சிடாத, என்னை பார்த்து பெரிய மகான் என்று நினச்சிடாத. நானும் உன்னை போல் பாடுள்ள மனுஷன். ஆனாலும் என்னுடைய நொறுங்குண்ட இருதயத்தையும் என் நறுங்குண்ட இருதயத்தையும் என் பக்கத்தில் இயேசு இருந்து என்னை தேற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே தான் அதை சாட்சியாக உனக்கு நான் போதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு தான் சொன்னார், மனுஷன் வெள்ளை அடிக்க கல்லறைக்கு ஒப்பா இருக்கிறான். சும்மா ஒன்றும் இல்லை. இயேசு அவர் இருந்தாலும் போச்ச போதகத்தை நம்ம மனுஷனுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது கரெக்ட். ஆமீன். அது நம்மளை ஆவியின் நெருங்குன்ற ஆவியை தேற்றுவதற்கு தான் இப்படிப்பட்ட விசுவாசமான வார்த்தைகளை விளக்கங்களை நமக்கு அவர் வச்சு போயிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவ விசுவாசிகள் அப்படிங்கிறாரு. வாழ்க்கை 16 ஞானஸ்நானம் பெற்று அப்போ கிறிஸ்துக்குள்ள சேர்த்துக்கொள்ளப்படுவேன். ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையாக வாழாதபடிக்கு கிறிஸ்துக்குள்ள சேர்த்துக்கொள்ளப்பட்ட நாம் மனம் மிகுந்த வாசனை மிகுந்த ஒரு வாசனை திரவியமாக வாசம் கொடுக்கிறதாக நாத்தம் எடுக்கிற அனுபவத்தெல்லாம் விட்டு வாசனை கொடுக்கிற வாசனை திரவியமாக நீ மாறும்படிக்கு தான் கிறிஸ்துக்குள்ள சேர்த்துக்கொள்ள முடியும்னு சொல்றாரு. அவங்களுக்கு என்ன இல்லை, கலக்கம் இல்லை. அவர்கள் கலக்கமே இல்லை, வேதனை இல்லை. ஆமீன். அப்போ எல்லா மனுஷனுக்கும் கலக்கம் உண்டு இந்த வார்தான் சொல்லு, கலக்கம் இல்லைன்னு இந்த வார்தான் சொல்லு. ஆனால் கலக்கம் வரும், அது கலக்கம் என்று நினையாதபடிக்கு ஆறுதலோடு அதை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த கலக்கம் உன்னை விட்டு மாறி. துக்கம் இல்லை என்று சொல்லக்கூடாது, துக்கம் உண்டு, ஆனால் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நெருக்கம் இல்லை என்று சொல்லக்கூடாது, நெருக்கம் உண்டு, ஆனால் அந்த நெருக்கம் உன்னை மேற்கொள்ளாது. பாவம் இல்லை என்று சொல்லக்கூடாது, ஆனால் அந்த பாவம் உன்னை மேற்கொள்வதில்லை. சாபம் வராது என்று சொல்ல முடியாது, சாபம் வரும், ஆனால் அந்த சாபத்தில் நீ அடிமையாவதில்லை. ஆமேன். என் தெய்வ பிள்ளைகளை எல்லா ஆட்டுக்குட்டியாருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு கிறிஸ்துக்குள்ளே புதிய ரட்சிப்பை புதிய மீட்பை பெற்றுக்கொள்ளணும். அப்போ விசுவாசத்தை நம்ம உறுதி பண்ணணும். அதே சொல்லுவாங்க பந்திய குறிச்சி ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகள் பந்தியில் இருக்க அப்படின்ட்டு. அப்போ கிறிஸ்துவோடைய பந்தியன்னா யாருக்கு கொடுக்கப்படுறாங்க தெரியுமா உங்களுக்கு?
இயேசு பந்தி யாருக்கு கொடுத்தாரு? சீசர்களுக்கு கொடுத்தாரு. ஆமீன். அதே மாதிரி ஒவ்வொரு ஆவிக்குரிய ஒரு பிள்ளைகள் சொல்றாங்க. நேற்று தான் செய்தி நான் சபையில் கொடுத்தேன், நான் கொண்டு வரல அந்த செய்தியை, இல்லைன்னா உங்களுக்கு நான் பூச்சி காட்டியிருப்பேன். ஆமீன். ஒரு ஊழியக்காரன் எப்படி நடத்தணும், விசுவாசிகளை எப்படி விசுவாசி வச்சிருக்கான். சாரி, மன்னிச்சுக்கணும். விசுவாசி நம்ம வச்சிருக்கணும். விசுவாசி நம்ம எப்படி நடத்தணும்? வசனம் என்ன சொல்லுது? அப்போஸ்தலராக, தீர்க்கதரிசிகளாக, சுகமாக்கு வல்லமை கொண்டவர்களாக, அவன் இப்படி ஒவ்வொரு வரங்களையும் பிள்ளைகளுக்கு இனங்கண்டு அவர்கள் அந்த ஒரு கேட்டகரி வச்சு நடத்தணும். ஒவ்வொரு சபையின் தீர்க்கதரிசனம் இல்லாத ஊழியம் சீர்கட்டு போகும். ஏன்னா பக்கத்தில் இந்த பக்கம் 2 ஊழியக்காரன் இருக்கான், இந்த பக்கம் 2 ஊழியக்காரி இருக்கா, இந்த பக்கம் 2 ஊழியக்காரில் ஒருத்தன் சொல்றான், இவர் பேச சேர்ந்தாதா நீர் கேட்டுறான், கேட்டீராவே அப்படிங்கிறான். அப்புறத்தான் இருக்கிற ஒரு ஓக்க படம் இருக்கா, அவருக்கு போட்டா இருக்கா. ஆனால் அவருக்கு போட்டா ஏன் நேற்று போட்டா இங்கே போச்சு, ஓக்க போட்டா இங்கே இல்லைன்னு கொட்டை கண்டுபிடிக்கிறாரு. ஒன்று இவர் அவை ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிச்சாரு. இந்த இடத்துல இப்படி இவர் பேசுகிறாரு அப்படிங்கிறாரு. ஒருத்தர் சொன்னார், ஒருத்தர் கேட்டார். கேட்டவர் முழங்கால் பண்ணிட்டு ஜெபிச்சாரு, இவர் பேசுறது எப்படின்னு. அப்பா, இந்த இடத்துல பேசுகிற வார்த்தைகளமா பேசாத, இதில் ஈசு நின்று பேசிகிட்டு இருக்கிறது எச்சரிக்கையாருன்னு இவர்கிட்ட காட்டினாராம். இவர் அதுக்கப்புறம் ஒன்றும் பேச மாட்டார். விரியன் பாம்பு குட்டிய விபச்சார சந்ததியே அப்படின்னு முடிச்சாச்சுன்னா உனக்கு கையில் இருக்க கார்கை எல்லாம் நீ ஆண்டவருக்கு பொறுப்போட போடியதை விட உன் கார்கை கொண்டு கடல்ல ஓடுங்கிறாரு. இவர் எல்லாம் ஒரு உடைக்காரலாம் அப்படி இப்படி குறைச்சிருங்க. இவர் சொன்னார், அங்கேருந்து பேசுறது சும்மா இல்லை, சும்மாக்க வாயிலிருந்து பேசுற காட்டு கர்த்தனாக்க அங்கே நின்று பேசிட்டு இருக்காரு எச்சரிக்கையாரு. கரெக்டாக சொப்பன தரிசனத்தில் வடிவமாக பணிபீடத்தை காட்டி கற்று சொல்லிவிட்டார். அவர் பாய்ந்து ஒதுங்கிட்டார். அதில் குறைச்சொன்ன மனுஷன் சபையை விட்டு வெளியே போனார். அவர் இன்னும் பூமியில் ராதபடிக்கு கர்த்தர் அவரை பூமியிலிருந்தே அவருக்கு எடுத்துக்கிட்டார். காரணம் எதுக்கு சொல்றேன்னா, நான் உங்களுக்கு இதை சாட்சி. அவர் பக்கத்தில் இடையும் ஒரு ஆண்டோட ஜெபம் பண்ணி ஆண்டோரை எங்கள் போதகரை குறித்து வெளிப்படுத்தி தாருமென்று ஜெபித்து கேட்டவர் கற்று வெளிப்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. அவர் இன்னைக்கு பக்கத்தில் தான் இருக்கார். ஆனால் சொன்ன நபரை கற்று எடுத்து விட்டார் பக்கத்தில் இருந்து. காரணம் என்னன்னா, விசுவாசத்தில் உறுதிப்பட்டிருக்கணும். ஆமேன், ஆமேன். அதான் விசுவாசம் இல்லாததுனால அவன் விசுவாசம் யாருக்கு மேலே வைக்கணும்? இயேசுக்கு மேலே வைக்கணும். ஆமீன். அப்போ அதனால நடத்துகிற பாஸ்டர் மேலாக விசுவாசம் வைக்க வேண்டாம். அப்படி நினைக்கிறதா ரொம்ப முட்டாள்தனமான காரியம். அது இயேசுவை நம்ம போயிச்சிருக்கிறார. ஒரு கண்ணில் காண்கிற சகோதரத்தை நீ சகோதர விசுவாசியாவிட்டால் காணாத என்ன நீ எப்படி விசுவாசிக்க முடியும்னா அவர் கேட்கிறார். உன்னை பார்த்து நான் சொல்லப்பா, பைபிளில் அவர் சொன்னதை சொன்னேன். ஏன்னா நீ படிச்சு போகிற அவங்க சாமேன் சோத்து பக்கம் நான் தேடி கொண்டது பைபிளில் இந்த அவசரம் எனக்கு தெரியல. ஆவியரை பேசிகிட்டு இருக்கிற நான் பேசிகிட்டு இருக்கிறேன். படித்து சொல்கிறவங்க எழுதி சொல்கிறவங்க இருப்பாங்க. அவங்க சொன்னால் நீ கேட்டுக்கோ. வசத்தை இருக்கு, பைபிளை எடுத்து படி, அப்போ தெரியும். ஆமீன். அப்போ நம்முடைய வாழ்க்கை நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துடைய சாயல் ஒருத்தருக்குள்ளே இருக்கு. எனக்குள்ள மட்டும்தான் இயேசுக்கு சாயல் இருக்கா? முடிய வளர்த்தி தானிய வளர்த்துணுன்னா இயேசு கிறிஸ்து இப்படிதான் இருந்தார், இயேசு கிறிஸ்துவ போல இவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆமீன் சொல்லுவாங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. இயேசு கிறிஸ்து அவர் மகிமையான, அவர் மர்வமானவர். அவர் எப்படி ரூபமாக இருக்கிற மர்வமாக்கப்பட்டவர். அவர் எப்படியே இருக்கு அவரே சொல்லுவாங்க. நம்ம அநேகம் பலவிதமான ஒரு கார்த்திகைலாம் சொல்லுவாங்க.
இயேசு கிறிஸ்து இப்படிதான் இருப்பார், இப்படிதான் இருப்பார், மாறுபாடுகளும் ஜீவிதம் ஜீவிப்பது, தாடி எடுக்கணும், மீசையை எடுக்கணும், இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாது. நீ தாடியை எடுத்தியோ, மீசையை எடுத்து வஸ்திரத்தை மாத்திரியோ, இதயத்தை மாத்திக்கிறாரு. மாறாமணி கிறிஸ்தவனா இருந்தா என்ன பிரயோஜனம்? கோட்டு போட்டியோ, சிப்பா போட்டியோ, கலர் போட்டியோ, கருப்பு போட்டியோ, வெள்ளை போட்டியோ, நீலம் போட்டியோ, ஓம பொடி போட்டியோ, நீ என்ன போட்டியோ எனக்கு தெரியாது. நீ மனசை மாறு, மனம் திரும்பு. விசுவாசம் உள்ளவனாய் இயேசுக்கு மேல, உலகத்து மனுஷங்க மேல விசுவாசம். அதனாலதான் இந்த வசனத்தை வச்சுதான் எல்லாருமே பிடிச்சி நிற்கிறான். நாங்கள் இயேசுவை விசுவாசிப்போம், மாமிசமான மனுஷனை விசுவாசி. அதுக்கு இயேசு வைத்திருக்கிறார். அவரே அதே வார்த்தையை சொல்லியிருக்காரு, இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. நிறைய ஜெயிக்கிற அந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் புரியாம இருக்கு. சத்தியத்தை புரிஞ்சுக்கோ. விசுவாசம் உள்ளவனாயிரு. விசுவாசம் உள்ளவனாக்கி ஞானஸ்நானம் பெற்று ரசிக்கப்படுவான். விசுவாசியாதவனும் ஆக்கியவில்லை கொடுத்து இருக்கப்படுவான். அப்போ விசுவாசிக்கிறவன் ரசிக்கப்படுறான், விசுவாசியாதவன் ஆக்கிரிக்குள்ள. உண்மைதான். பிடியாடிக்கு வைத்தியம் தேவை, விசுவாசிக்கு ஜபம் தேவை. விசுவாசிக்கிறவன் ஜபத்தில் இருப்பான், பிடியாடி வைத்தியத்தை தெரிவிப்பாங்க. அவங்களுக்கு வைத்தியம் தேவை, அவிசுவாசிக்கு வைத்தியம் தேவை. அப்போ அவிசுவாசியா நீ விசுவாசியா? அவன் விசுவாசியாதவன் அவிசுவாசி, அவருக்கு ஆக்கினேன்னு இங்க பைபிள் சொல்லி இருக்கு. பார்த்தீங்களா? நான் பொய் சொல்றேன், உண்மையை சொல்றேன். அவிசுவாசி ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான்னு பைபிள் சொல்லு. விசுவாசம் உள்ளவனாகி அவன் தான் சேர்க்கப்பட்டவன், கிறிஸ்துக்குள்ளாக. கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறவன். எப்படி இருக்கிறவன்? கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறவன். உள்ள கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. வெளியே வாழ்க்கிற வாழ்க்கை அவிசுவாச வாழ்க்கை. அவிசுவாசம் விசுவாசம். நீங்க விசுவாசியா அவிசுவாசியா? அப்ப நறுங்குண்ட இதயமா நொறுங்குண்ட ஆவியா? நறுங்குண்ட இதயம் இதை தேற்றிடுவார். அவிசுவாசிய விசுவாசியாவாக்குவாரு, அவிசுவாசிய உறுதிப்படுத்துறாரு. அவன் இந்த விசுவாசி அவிசுவாசியா மாறிடக்கூடாது. இதையாண்டு புரிகிறது. 2 குமாரர் இருந்தார்கள். அவிசுவாசி விசுவாசத்துக்குள்ள வரும்போது சில விசுவாசி அவிசுவாசியாக மாறி போகிறாங்க. ஒரு கூட்டம் இப்படி போகும், ஒரு கூட்டம் இப்படி வரும். ஆமேன். அவிசுவாசியம் வாழ்றோம், விசுவாசியாக மாறுவான். சில விசுவாசிகள் அவிசுவாசியாக மாறி இப்படி போவாங்க. அப்படியெல்லாம் நடக்குது. அதுக்குதான் அவர் இன்னொரு கதையை சொன்னார். 2 குமாரர் இருந்துறாங்க. 2 குமாரரை பற்றி 2 இடத்துல அவர் சொன்னார். நீ நிறைய அறைக்கெல்லாம் சொல்லியிருக்குன்னு சொல்லி கேட்காதீங்க. எனக்கு தெரிய 2 இடத்துல நான் சொன்னது இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், கேளுங்க. ஒரு இடத்துல கீழ்ப்பட்டதில் பற்றி சொன்னார். ஒரு தாப்பனாருக்கு 2 பிள்ளைங்க. ஒருத்தர்கிட்ட இந்த வேலையை செய்யப்பான்னு சொன்ன போது அவன் செய்ய மாட்டேன். ஒருத்தர்கிட்ட இந்த வேலையை செய்யப்பான்னு சொன்ன பிறகு ஆமே செய்வேன். ஆனால் செய்ய மாட்டேன்னு சொன்னவன் செஞ்சான், செய்வேன்னு சொன்னவன் செய்யாமல் போனான். ஒரு சகோதரர்கிட்ட ஒரு தாப்பனாக இருக்க பிள்ளைகிட்ட சொல்கிறாரு, ஒரு பிள்ளை தனக்கு ஐஸ்வர்யத்தை எல்லாம் வேறு பிடிச்சி எடுத்துட்டு போனான். ஒரு பிள்ளை அவரை கிட்டே இருந்தான். அப்போ கொண்டு வருவான் அவிசுவாசி, இங்கே வச்சிருந்தவன் விசுவாசி. விசுவாசத்தோட தாப்பன கூட இருந்தான். கடைசியில் அவிசுவாசி என்ன செஞ்சான்? அங்கே போய் மருந்து எல்லாம் வாங்கி உலகெல்லாம் நஷ்டப்பட்டு அவன் எங்கே வந்து சேர்றான்? அப்புறம் தேடி விசுவாசத்துக்குள்ளே வாரான். வரவன் ரசிக்கப்பட்டு கிறிஸ்துக்குள்ள வந்து சேர்க்கப்படுறான். இங்கே விசுவாசியாக இருந்தவனுக்குள்ள இங்கே என்னடா நடக்குது? அவன் மனம் திரும்பிட்டானாம். இல்லை,
உங்கள் காணாம போகிற அண்ணன் வந்துட்டானாமில்ல, அப்படியா? அதான் இந்த கொண்டாட்டமோ? இவர் எனக்காக இதுவரை கூட ஆடோ ஒரு வஸ்திரம் அடிச்சு போட்டது இல்லை. அவன் வந்தா எல்லாத்தையும் ஒரு தீர்த்துட்டு போறவே, அவன் வந்தோடனே இவ்வளோ பெரிய கொண்டாட்டமா அப்படின்னு இவனுக்கு வழி போமாறு முறுமுறுப்பு எரிச்சல் வருது. அதனால அவிசுவாசியா மாறு. எனக்கு கேட்க தேவைப்படுகிற இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படிதான். அதே இந்த கருத்துக்களை இந்த வார்த்தைகளெல்லாம் அவங்களுக்கு பேசிகிட்டே இருக்கிறேன். இருள் இருக்கிறதுனால தான் ஒளிக்கு மகிமை, ஒளி இருக்கிறதுனால தான் இருளுக்க முடியும். நம்ம எப்போதுமே சிரிச்சுக்கிட்டு இருந்தா, பாஸ்டர் எங்க புள்ள தெரியுமா எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கா பாஸ்டர், பைத்தியம் ஆயிட்டாலும் மைண்டுக்கிற பிரச்சனை ஆயிட்டோம் சொல்லவே சொல்ல மாட்டேன். உடனே செக்கம் அப்படின்றாங்க. இதில் எனக்கு ஒரு சாட்சியை நான் சொல்லிக்கிறேன்னா, ஒரு அம்மா உண்டு. அந்த ஐயா வெளிநாட்டில் போய் நஷ்டப்பட்டு இந்த கடன் ஒரு நாள் தீர்ந்து அந்த ஐயா அம்மா விட்டு என்னமோ சைலண்ட் ஆகிட்டார். இங்கே வந்தார், மனைவி சொன்னா சரி எல்லாம் போட்டு அதை விட்டுருக்கேன், அதெல்லாம் வேறு ரேக்கு. ஆமீன். இங்கே கடத்தை பார்த்தாரு, எல்லாம் ஆவி அவர் மனநிலை பாதிக்கப்பட்டு அந்த விட்டு போய் இருக்காரு. ஆமீன். பேசவும் மாட்டார், சிரிக்கவும் மாட்டார், எதுவுமே செய்ய மாட்டார். நான் போய் என்ன ஜெபிக்க கூப்பிட்டாங்க. பாஸ்டர், என் புருஷனார் ஒரு வார்த்தை பேசவோ சிரிக்கவோ ஒன்றுமே செய்யலை பாஸ்டர். ஒரு மனுஷன் வாங்கிட்டேன்னா பேசுனா உள்ள சொன்னா ஆகும், நான் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்ட்டான். நாங்கள் முகத்தையே பார்த்தேன். எனக்கு ஆவியார் சொன்னார், இவங்க செய்கிற காரியத்துக்கு அந்த மனுஷன் நான் இத்தனை வருஷம் வேலை செஞ்சு எல்லாத்தையும் தீர்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இத்தனை வருஷம் கடைன்னு சொல்லிட்டு நிற்கிறாளே, நான் இனி என்ன செய்யணும்? அந்த மனுஷன் அந்த விட்டு போய் அப்படியே தப்பிச்சு போயிட்டான். இதான் உண்மையான ஆண்டோட்ட பேசிட்டு இருக்கிறாரு. நான் இதை சொல்ல முடியுமா? சொன்னால் இந்த பாஸ்டர் நான் எல்லாம் மாப்பிள்ளை எல்லாம் செய்து விட்டேன்னு சொல்லிட்டான். இனி இந்த பாஸ்டரை போகல, இங்கே நிற்கிற உடையக்காரில் போக்கு அவங்க 50-100 தாரை வாங்கி தான் என் வயிற்றை கழிக்க போகிறேன். நான் சொல்ல முடியுமா? ஆண்டவரே மன்னிங்கப்பா, எல்லாம் இறக்கத்தலையில் நான் வேண்டி வச்சுக்கிட்டு மனசில் பாதப்பட்டுட்டு எஸ் போட்டுப்பா, தெரியாமல் செஞ்சுட்டாப்பா, ப்ளீஸ்ப்பா மன்னிங்கப்பான்னு சொல்லி சொல்லி அவளை வழி நடத்திக்கிட்டே வாரேன். எனக்கு என்னங்கிற பிச்சையை போட்டு கொடுத்தா நானும் வாங்கி சாப்பிட்டு வயிற்றை கழிச்சு உடைத்த செய்யிட்டு வரேன். இந்த நிலைமையில் என்ன பார்க்குற? பிச்சை காசு. ஆமாம், அவங்க போடுற பிச்சை தான் நான் இந்த கோட்டையெல்லாம் போட்டுருக்கிறேன். என்ன பிச்சை? காணிக்கைங்கிறது பிச்சை தான். நிறுத்து. ஆமேன். அது சத்தமாக சொல்லுங்களேன். பார்க்க வாய்ச்சா ஆமேன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு நான் அவங்கள பார்த்தேன். என்னம்மா சொல்கிற? சரி, அவர் பேசணும் அவ்வளோதானே, ஓகே. படம் பேசுறான்னு சொல்லக்கூடாது. இல்லை பாஸ்டர் அப்படின்ட்டா. அவர் பேசிட்டு இருந்தால் தானே அவன் மனசில் என்ன இருக்குன்னு தெரியும் பாஸ்டர் அப்படின்னா. கடைசியில் சரிம்மா பயப்படாது, 3 நாளத்துக்குள்ளே அவர் நல்லா பேசி உனக்கிட்ட நல்லா இருப்பாருன்னா அப்படின்னு நான் சோத்திரம் பண்ணி அவர் தரல ஜெபம் பண்ணி, ஆண்டவரை இவர் பேசக்கூடிய கிருபையை கொடுங்க ஆண்டவரைன்னு சொல்லிக்கிட்டு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு நல்லா பேசட்டு மனசு விட்டு அப்படி சொல்லிக்கிட்டு நான் ஜெபிச்சுக்கிட்டு வந்தேன். அந்த அம்மா கொடுத்தா காணிக்கை வாங்கி வயிற்றுக்குள்ளே போட்டுக்கிட்டு நான் வீட்டுக்கு போனேன். அங்கே என்ன இருந்துச்சு தெரியுமா? 3ஆவது நாள் போனது, பாஸ்டர் என்ன பாஸ்டர் என்னன்னு தெரியும், இங்கே வாங்க அப்படி கூப்பிட்டாங்க. என்ன தாயே போகிறேன், இந்த மனுஷனை பாருங்க ஒருக்கா வாய வச்சு தொட இருக்க மாட்டேங்கிறார். அது மட்டுமா வேலைக்கு போகாமல் இந்த மனுஷன் இந்த அம்மாட்டையே எடுத்துக்கொண்டு ரோடெல்லாம் விட்டுறார். ஆமாம், நீ தானே சொல்கிற வேலைக்கும் போவே இல்லை, சும்மாவே இருந்துக்கிட்டு பேசவே இல்லை, ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் இப்போ அவர் என்ன செய்யறது? இப்போ பேசுகிறான்னு சொல்கிறா.
வேலை பார்த்த மனுஷன் வேலை யாரும் கொடுக்கல. அவர் ஒரு ரோட்டில் போய் நான் மாட்டி எடுத்து வெட்டுறாரு. ரோட்டை காய்க்க போகிறாராம், வேலை இல்லை. நீ என்ன பார்க்குறீங்க? இதெல்லாம் அந்த காலத்து இல்லை. நம்ம கத்தர் எங்க ஊழியத்தில் எனக்கு என் சார்பில் நடந்த காரியம் இதுதான் அவங்கள்ட்ட பேசுகிறேன். நறுங்குண்ட தேற்றினர் கற்ற நான் எதுக்கு இந்த வசனத்தை சாட்சி உங்களுக்கு சொன்னேன்னா, இயேசுல சமத்தில் இருக்கிறாரு. ஆனால் நம்ம தான் அவரை விட்டு தூரமாக போயிட்டு இருக்கோம். இவங்க நினைக்கிறாங்க இயேசு ஒன்றை பார்க்காம இருக்கிறார். நீ பேச அறிகிறாரு, உனக்கு இருக்கிற அறிகிறார், என்னத்தையே அறிகிறவர் தெரியுமா? பிசாசே ஒன்று அறிகிறான். ஆனால் இயேசு அறியாமல் இருப்பாரோ? அதெல்லாம் பிசாசை குறிச்சொல்ற ஆவி அப்படிங்கிறாங்க. பிசாசு கிறிஸ்துவ தான் பிசாசம். அவரை மகிமைப்படுத்திட்டு தான் பிசாசம். அசுத்தாவி சொல்லிட்டு இருக்கா. அவர் இயேசுக்கு உருவமாக நேரம் செயல்படுறவன். அதாவது நீதிக்கு உருவமாக இருக்கிற அநீதி, அநீதி கொடூரம் உள்ளது, கோபம் அழிக்கக்கூடியது. மனுஷனுடைய கோபம் அநீதி, நீதி கர்த்தருடைய கோபம் நீதி. கர்த்தரை கோபப்பட்டாரு, அநீதிக்காரன் கோபப்படுறான். அநீதிக்காரன் கோபப்பட்ட அழிவு. ஆமேன். நீதி கோபப்பட்டுச்சுன்னா ஆமேன், அது ரட்சிப்பு, விடுதலைக்காகும். ஆமேன் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? இதெல்லாம் அநேக காரியங்கள். அதுதான் ஆண்டவர் பக்கத்தில் தான் இருக்காங்களா மறந்துடுறாங்க. அநேகருக்கு ஆண்டவர் இங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன். எங்கே எல்லாமும் கூட இருக்கா. அது இல்லையா பாருங்க. அதாவது நறுகுண்ட இதயம் உள்ளவர்களை கற்று சமமாயிருந்து ஆமேன் நறுகுண்ட ஆவியுள்ளவர்களை கற்று ரட்சிக்கிறார். மார்க்கு 16 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி விசுவாசம் உள்ள ஆகவே நீங்கள் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் ஆண்டோருக்குள்ள ஞானஸ்தானம் என்பது சேர்த்து கொள்ளப்படணும். சேர்த்து கொள்ளப்படும் போது விசுவாசியாதவன் ஆக்கினிக்குள்ள தீர்க்கப்படுவான், விசுவாசிக்கிறவனோ ரசிக்கப்படும். அப்போ இயேசு கிறிஸ்துவ மெய்யான தெய்வங்கிற விசுவாசிக்கிறவன் நம்ம கூட இருப்பார், பக்கத்தில் இருப்பார், கேட்குறத பேசுகிறத அறிஞ்சிருக்கிறாரு என்று சொல்லி அவருக்கு பயந்து மிஞ்சி நடக்கும்போது கர்த்தர் நம்மை உயர்த்தும். அல்லேலூயா. ஜெபிப்போமா? நன்றி இயேசுவே, உம்முடைய மகிமையினால் இந்த வசனத்தை கொடுத்திருக்கிற நறுங்குண்ட இதயம் கொண்ட எங்கள் பிள்ளைகளை நீர் தேற்றி பக்கத்தில் விசுவாசம் உள்ள வழிநடத்தி நீர் எடுக்கப் போகுதுன்னு நான் சொல்லிட்டோம். கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. கண்களை மூடிங்க, ஜெபிக்க போகிறோம். கர்த்தரோட ஆவி என்ற எங்குண்டாங்க விடுதலை உண்டு. ஆம், கர்த்தரோட ஆவி எங்குண்டாங்க விடுதலை உண்டு என்று சொன்ன வார்த்தையின்படியும் நறுங்குண்ட இறுதியை தேற்றப்படும்படிக்கும் கர்த்தர் கிரியை செய்வீராக. இயேசு நாமத்தில் ஜபிக்கிறார். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டு இப்போதே அதனோடு இணைந்து ஜபிக்கிற பிள்ளைகள் குடும்பத்தில் இருக்கிற பிசாசின் கிரியைகள், அந்நிய வல்லமை சக்திகள், அந்நிய வல்லமை கிரியைகள் அழிக்கப்படுவதாக. மந்திரவாத கிரியைகள், கட்டுகள் உடைக்கப்படுவதாக. மந்திரவாத கிரியைகள், சூனிய கட்டுகள், சூனிய கிரியைகள், சூனிய சக்திகள், வியாதிகளை கொண்டு வருகிற ஆவிகள், பலவீனத்தை போடுகிற ஆவிகள், கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. வான மண்டல சேனாதிபதியும் பொல்லாத ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. தள்ளப்பட்டு விழப்பட்ட பொல்லாத ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. இப்பரபட்சத்தை அதிகாரம் கொண்ட மனுஷற்பத்தின் ஆவிகள், தவறான ஆலோசனை கொடுத்து இச்சைக்கம் பேசுகிற நாவுகள், இச்சையம் பேசுகிற நாவுகள் அடங்குவதற்கு கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும்.
இப்போது விடுதலை உண்டாகட்டும். தடைகள் தகர்க்கப்படட்டும். கட்டுகள் உடைக்கப்படட்டும். கண்டிகள் தரிக்கட்டும். வருகிற நன்மைகள், வருகிற ஆசீர்வாதங்கள் பொத்தலான பையில் போகிறது போல போய்கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட அனுபவங்கள் இப்போதே மாறுவதாக, இப்போதே மாறுவதாக. சுகமாக்கு வல்லமை இறங்கி விடுதலை உண்டாகும்படி கர்த்தர் கிரியை செய்வீரார். இயேசுவின் நாமத்தில் நொறுங்கி போன இருதயத்தை சமயமாயிரு தேற்றின பரலோகத்துடைய வல்லமை இப்போது ஜெபிக்கும் போது இவர்களுக்குள்ளாக, ஒரு இல்லத்துக்குள்ளாக இன்றைக்கு வெளிப்பட்டு ஒரு பெரிய மாற்றம் மாறுகிறது. கட்டளை இடுகிறபடியா நன்றி. இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நேயர்கள் நாளை திருத்தல வாங்க. நாம் விசுவாசத்தை குறித்து நாளை கேட்போம். கர்த்தர் தாம் கிரியை செய்வாராக. ஆமென்.